இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து மூணாவது ப்ராசஸ்ஸு. ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதில் ஐசோதெர்மல் ப்ராசஸ் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா டிடி வந்து T2 மைனஸ் T1 கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா T2 T1 ஈக்குவல். சரியா? அப்போ என்னோட டெல் டியூ வந்து MCV dt. dt ஜீரோனா இப்போ டியூவும் ஜீரோவாக தான் ஆகும். அப்போ டியூ ஜீரோனா we came to conclusion u equal to கான்ஸ்டன்ட் வரலாமா? அப்போ இதுக்கு இன்னொரு பேர் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? கான்ஸ்டன்ட் இன்டர்னல் எனர்ஜி ப்ராசஸ். நோட் பண்ணிங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் வந்து கான்ஸ்டன்ட் இன்டர்னல் எனர்ஜி ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் இன்டர்னல் எனர்ஜி ப்ராசஸ். அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் லா ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். ஒர்க் டன் வந்து இன்டெக்ரல் ஆஃப் PdV. நமக்கு ஆல்ரெடி தெரியும் PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். தற்போது P ஈக்குவல் டு C/V. P ஈக்குவல் டு C/V. P ஈக்குவல் டு C/Vனா சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஒர்க் டனில். ஒர்க் டன் ஈக்குவல் டு C/V dV இன்டெக்ரல் 1 to 2. C கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துறேன். அப்போ dV/V. அப்போ C அப்படியே வச்சு இது ln ஆஃப் V. 2 to 1 போட்டால் கழித்தல் வரும். கழித்தல்னாலும் வகுத்தல்னாலும் லாகில் ஒன்று தான். C ln ஆஃப் V2 மைனஸ் ln ஆஃப் V1. அப்போ டிவைடட் ஆகிடும். C ln ஆஃப் V2/V1. Cனா நமக்கு தெரியும் PV. P1னா ஒரு ஸ்டேட் பாயிண்ட்டுக்கு போடுவோம். PV ln ஆஃப் V2/V1. இதான் ஒர்க் டன். சரியா? இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும்னா V2 இங்கே P1 V1 ஈக்குவல் டு P2 V2. அப்போ P1/P2 ஈக்குவல் டு V2/V1. அப்போ இந்த ஃபார்முலா வேற மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா P1 V1 ln ஆஃப் P1/P2 எழுதலாம். ஸோ ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் லா போட்டோம் அப்படின்னா Q ஈக்குவல் டு du ப்ளஸ் W. அப்போ du வந்து என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. தர்ஃபோர் நான் ஈட்டு கொடுத்ததெல்லாம் வந்து என்ன ஆகும்? ஒர்க்காக மாறும். ஸோ ஈட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஒர்க்கு இருக்கும் அதே ஃபார்முலா தான். ரெண்டு தனித்தனி ஃபார்முலா கிடையாது. இங்கே வந்து தட் இஸ் ஈக்குவல் டு P1 V1 ln ஆஃப் V2/V1. அங்கே வேற மாதிரி கூட போடலாம். P1 V1 போல நம்ம என்ன போடலாம்? MR T1 ln ஆஃப் V2/V1 போடலாம். இல்லாட்டி MR T1 ln ஆஃப் P1/P2 சொல்லலாம். ஒர்க் டனுக்கு வந்து 4 ஃபார்முலாவும் எழுதிக்கு எப்படி வேணா போடலாம். சரியா? இங்கே இதான் புரிதல். இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து PV டயக்ராம் போட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் த ஹைப்பர்போலிக் கர்வ். இது வந்து ஹைப்பர்போலிக் கர்வா வரும். அதனால இது பேர் ஹைப்பர்போலிக் ப்ராசஸ் கூட சொல்லுவாங்க. ஹைப்பர்போலிக் கர்வ். அதனால ஹைப்பர்போலிக் ப்ராசஸ் கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர். TS டயக்ராம்ல என்ன வரும் பார்த்தா TS டயக்ராம்ல ஹாரிசான்டல் லைனா வரும். சார் ஸோ இதுதான் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கான ஒரு தகவல். இப்போ அந்த ஃப்ளோ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இது அப்படியே வாங்க. அப்படி வந்துட்டு அப்புறம் இதை முடிச்சுட்டு அப்புறம் டயக்ராம் போடுங்க. அப்போ இட் வில் பி அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.